மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். முதல் இந்திய சுதந்திர போர் பத்தி நம்ம பேசணும். அது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு பேசி விளக்கம் சொன்னதுக்கு பிறகு இதுக்கு முன்னாடியே வேலூர்ல எல்லாம் புரட்சி நடந்திருக்கு, அதையே சொல்லலாம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் என்றுன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்பே வேலூர்ல போராட்டம் நடந்தது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனா என்னன்னா, ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டமாக அது நடந்தது அப்படிங்கிறனால முதல் இந்திய சுதந்திர போர் அல்லது சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இதோட நம்ம முடிச்சுக்குவோம். இந்த போரே முடிஞ்சிருச்சு. 4 நாளைக்கு முதல் இந்திய சுதந்திர போர், சிப்பாய் கழகமும் வேலூர் புரட்சின்னு அது ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது. வேற ஒரு சப்ஜெக்ட் போவோம், ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, இன்னைக்கு தமிழகமே பேசக்கூடிய ஒரு விஷயம் அல்லது தமிழகமே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு. 2019 தான் இந்த கொடூரம் உலகத்திற்கு வெளியில தெரிய ஆரம்பித்தது. முதல்ல ஒரு ஆடியோவாகத்தான் அது ரிலீஸ் ஆனது. அதற்கு பிறகுதான் பரபரன்னு பற்றி எறிந்ததுக்கு பிறகு ஒரே ஒரு பெண் தான் இதில் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, எக்கச்சக்கமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பொள்ளாச்சியை சேர்ந்த பல இளம் பெண்களை குறிவைத்து வேட்டையாடுவது, அதுவும் அரசியல் செல்வாக்கும் பணபலமும் கொண்ட இளைஞர்களுடைய கூட்டம் தொடர்ச்சியாக இருந்து செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வெளியில தெரிய ஆரம்பித்தது. ஆனால் இந்த செய்தியெல்லாம் வெளியில பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்களாக எஃப்ஐஆர் கூட வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. என்ன காரணம் சொன்னா, இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தமுடைய குற்றவாளிகள் இன்னைக்கு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் சொல்ல முடியும், அக்யூஸ்ட்னு. ஆனால் இன்னைக்கு கன்விக்டட், அவங்க குற்றவாளிகள்னு சொல்லலாம். அவங்க அதிமுகவோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள் என்கிற காரணத்தினால்தான் குற்றம் இங்கே வழக்கு முறைப்படி பதிவு செய்யப்படவில்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, அதே மாதிரி விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி கடும் கண்டனம் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிப்ரவரி 12ஆம் தேதி 2019 பிப்ரவரி 12ஆம் தேதி புகார் கொடுக்கப்பட்டு 26 வரைக்கும் அது எஃப்ஐஆரை எதுவுமே பதிவு செய்யப்படாமல் இருந்தது. பிறகு அங்கே லோக்கல் திமுகவாக இருக்கட்டும், ஜனநாயக மாத சங்கமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். நக்கீரன் பத்திரிகையுமே இதை மிகப்பெரிய அளவில் எடுத்தது. குறிப்பாக நக்கீரன் கோபாலே அதை ஒரு வீடியோவில் தோன்றி அதை பேசினார். அது கேட்கவே கஷ்டமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஆடியோக்களை கேட்கிற பொழுது ரொம்ப எல்லாருமே மனதை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அழுது பெல்ட் எடுத்துங்களை அடிக்காதீங்க, நாங்களே உடைகளை கலட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இன்னைக்கு நம்ம சொல்றப்ப கூட வாய் கூசுகிறது, மனம் அந்த அளவுக்கு நடுங்குகிறது. அந்த அளவுக்கு மிக மோசமாக சித்திரவதை செய்து ஒரு பாலியல் ரீதியிலான ஒரு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் அன்றைக்கு நடந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 26ஆம் தேதி தான் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அந்த எஃப்ஐஆரில் கூட பார்த்தோம்னா செந்தில் பாபு, மணி, ராஜகோபால்ங்கிறவங்கலாம் அவங்க எஃப்ஐஆர் போடப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு அதிமுகவுடைய அமைச்சராக அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நெருக்கமானவர் பார் நாகராஜன் என்பவர், அவர் அவர் மீது கைது செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர்ல அவங்க பேர் பதிவு செய்யப்படவில்லை. மீண்டும் போராட்டம் வெடிக்கிறது. அதற்கு பிறகுதான் பார் நாகராஜன் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு போராட்டங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விசாரணைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படுவதை பார்க்கிறோம். அதே போல அதிமுகவுடைய மாணவர் அணியைச் சேர்ந்த அருளானந்தம் என்பவர், அதே மாதிரி பொள்ளாச்சி மாணவர் அணி செயலாளர் அருளானந்தமாக இருக்கட்டும், அதிமுக கவுன்சிலர் ஜேம்ஸ் ராஜா, அவருடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படுகிறது என்று சொல்லி அதிமுகவை சேர்ந்த பல பிரமுகர்களும் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு பிறகு பொள்ளாச்சி மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. முதல்ல காலையில ஒரு 10 மணி அளவில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய 9 பேருமே, திருநாவுக்கரசு, அருளானந்தம் உட்பட 9 பேருமே, திருநாவுக்கரசு ஒரு ஆடியோவே வெளியிட்டார். இதுல அதிமுகர்கள் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், தன்னை பலிகடை ஆக்குவதாக திருநாவுக்கரசு ஆடியோ வெளியிட்டார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு, அருளானந்தம் உட்பட அந்த 9 பேருமே குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்ப்பை முதல்ல அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 12 மணி வாக்குல தண்டனை விவரம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு, பிறகு 12 மணி வாக்குல மூடிய, அதாவது அங்க யாருமே பத்திரிகைகள் உட்பட யாருமே அனுமதிக்கப்படவில்லை. தண்டனை அறிவிக்கப்படுகிற பொழுது குற்றவாளிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர் இவங்க மட்டும்தான் அந்த குள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசு வழக்கறிஞர் வெளியில பேட்டிகள் கொடுத்த பிறகுதான் தெரிய வந்தது 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை என்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொகைங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை, அதுபோக இவங்க குற்றவாளிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு என்று சொல்லலாம். 2019 நடந்த இந்த கொடூரம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இழுத்திரிக்கப்பட்டாலுமே கூட ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான
ஒரு விஷயம். ஏன்னா வந்து இதில் மிக முக்கியமாக வந்து 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று, இந்த குற்றவாளிகள் அத்தனை பேருமே வந்து பணபலம் உடையவர்கள், அதே போல சாதிய பின்புலம் உடையவர்கள், அதே போல அரசியல் பின்புலம் உடையவர்கள். அப்படி இருந்தாலும் கூட சாதிய பின்புலமாக இருந்தாலும் சரி, பணபலம் இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் சரி, அதற்கு அப்பாற்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வழங்கப்படும், அவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் என்று நீதியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்புங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. இரண்டாவது என்னன்னா வந்து பாலியல் வழக்குனாலே வந்து என்கவுண்டர்ல போட்டு தருவது அல்லது மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து எதற்குமே தீர்வாகாது. அதை தாண்டி சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது என்பது மரண தண்டனை விட ஒரு கொடூரமான ஒரு அதிகமான தீர்ப்பு அப்படின்னு தான் உச்சபட்ச தீர்ப்பு அப்படி தண்டனை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்க வந்து அதை ஒன்று வருந்த வேண்டும் அல்லது திருந்த வேண்டும். இதுதான் வந்து ஒரு தீர்ப்பினுடைய ஒரு தண்டனையுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சாகும் வரைக்கும் இவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் வந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதிய சங்கத்தினுடைய தலைவர் யுவராஜ், அவருக்குமே சாகுபடி ஆயுள் தண்டனை தான். அதுக்கிடையில் ஒரு பரவலில் வந்து அவர் பயங்கரமா ஃபிலிம் காட்டினது அது வேற விஷயம். பட் ஆனால் வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பதால் அவர்கள் வந்து அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்துவதற்கும் இனிமேல் வேறு யாரும் அத்தகைய குற்றங்களை செய்யாமல் இருப்பதற்குமான ஒரு தண்டனையாக இருக்கும் என்கிற அடிப்படையில் உண்மையிலேயே இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்கது. அதிமுக ஆட்சியில் நடந்த கொடூரமான சம்பவங்கள், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அந்த மாதிரி பெரிய பட்டியலில் வந்து இது பொள்ளாச்சி சம்பவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. 2019 இந்த சம்பவம் வெளியில் தெரிய வருது. அப்புறம் 2021 ஆட்சி மாற்றம் நடக்கிற வரைக்கும் அந்த 2 வருஷம் வந்து இந்த வழக்கை எப்படியெல்லாம் நீர்த்து போக செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் அதிமுக செஞ்சிச்சு. இப்பயே இந்த வழக்கில் வந்து குற்றம் அந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவங்க மேலே வந்து குற்றவாளிகள்னு சொன்ன 9 பேருக்கு வந்து எதிராக வந்து வழக்கு தொடுத்தது 8 பெண்கள் தான். ஆனால் வந்து அதில் 8 பெண்கள் மட்டும் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கு நடந்து இப்போ இன்னைக்கு அந்த 8 பெண்களுக்கு தான் 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படின்ட்டு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஆனால் வந்து இதில் இந்த தீர்ப்போட முக்கிய சாட்சி அப்படின்னு நீதிபதி சொல்றது என்னன்னா, அந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒருத்தரோட A2 அவரோட ஐபோன் தான் முக்கியமான சாட்சின்னு சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஐபோன்ல நூற்றுக்கணக்கான பெண்களோட ஆபாச வீடியோக்கள், அவங்களை வந்து மிரட்டி துன்புறுத்தி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லி அதுதான் இன்னைக்கு முக்கிய சாட்சியா மாறி இருக்கு. அப்படி பாதிக்கப்பட்டவங்க நூற்றுக்கணக்கானவர்கள். ஆனால் ஒரு 8 பேர் வந்து தைரியமா இத்தனை ஆண்டுகள் 5 ஆண்டுகளா அந்த வழக்கை நடத்தி சாட்சி சொல்லி கடைசி வரைக்கும் இருந்து இன்னைக்கு அந்த அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. 2019 இந்த வழக்கு வெளியில தெரிஞ்சு, இந்த சம்பவம் வெளியில தெரிஞ்சு அது பேசுபொருள் ஆகுது. ஆனால் 2021 வரைக்கும் இந்த திருநாவுக்கரசுங்கிற ஒரு அதிமுக மாணவர்களில் இருந்தாரு. அவர் வந்து கட்சியில இருந்து கூட எடப்பாடி பழனிசாமி நீக்கல. 2021 தேர்தல் சமயத்துல தான் அவரை கட்சியில இருந்தே நீக்கினாரு. இந்த பக்கத்து வந்து வேலுமணி, இந்த பக்கத்து வந்து பொள்ளாச்சி ஜெயராமன், அவங்களோட மகன்களே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்கலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் வந்து எஃப்ஐஆர் முதற்கொண்டு அவங்க பேர் எதுவுமே குறிப்பிடப்படலை. 2 பேர்த்தையும் இந்த பக்கத்தும் அந்த பக்கத்தும் நிப்பாட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நக்கலா பேட்டி கொடுத்த வீடியோக்கள்லாம் இருக்கு. அது நடந்துருச்சு, இது நடந்துச்சுன்னு ஆதாரம் இருந்தா காட்டுங்க, ஆதாரம் இருந்தால் கோர்ட்டு நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாம் பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. அந்த எஃப்ஐஆர் வந்து முதல் பெண் வந்து எஃப்ஐஆர் கொண்டு போய் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்ட்டு. அதை வந்து அந்த பெண்ணோட எல்லா டீட்டெயிலுமே வந்து அரசு வெளியிட்டுச்சு. அப்படி வந்து கோவை எஸ்பி பாண்டியராஜன் அது வந்து பிரஸ் மீட்லயே சொல்லியிருந்தாரு. நீதிமன்றம் கடுமையான குறிப்பாக நீதிபதி கிருபாகரன் அது கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்தார். அதெல்லாம் வேணா வெளியே வந்து சொன்னீங்கன்னா வெளியில சொல்லிடுவோம் அப்படின்ட்டு மேற்கொண்டு யாரும் வந்து வழக்கு தொடுக்கக்கூடாதுங்கிற மிரட்டுற வகையிலலாம் அதிமுக நடந்துக்குச்சு. இப்போ அது எல்லாமே முடிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. நேற்று 8 மணிக்கு வெள்ளச்சாமி பாட போறாரு அப்படிங்கிறமே வந்து ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு வந்து தீலாயிருச்சு. ஏற்கனவே போர் நடந்து நாடே நாசமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்னத்தை அறிவிக்க போறாரோ அப்படின்னு சொன்னா வந்து வீராவேச உரைகள். அவர் வந்து அந்த வீராவேச உரைகள் ஆற்றுறதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்புடைய உரை வந்துருச்சு. அதுதான் உண்மையான உரை, இது வந்து டூப்ளிகேட் உரை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப தெளிவாவே வெளிப்படையாவே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, 2 பேர்த்தையும் கூப்பிட்டேன், இந்தியாவின் பாகிஸ்தானையும் கூப்பிட்டேன், பிசினஸ் நடத்தணுமா வேணாமா, வியாபாரம் நடத்தணும், ட்ரேடு நடத்தணும்னு சொன்னா ஒழுங்கா மூடிட்டு போற நிப்பாட்டுங்க, இல்லைன்னா வந்து நாங்க வந்து வர்த்தகம் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பசங்க வலிக்கு வந்துட்டாங்க, நம்ம பையன் சிக்கன் சாப்பிடு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்டார். அதற்கு பிறகு பார்த்தோம்னா அண்ணனுடைய வடைகள். எனக்கு அதை பாக்குறப்ப வந்து இந்த வடிவேலுடைய ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வரும். தெய்வமே உன்னை அடிக்காம விட மாட்டேன் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் காமெடி இருந்தது. வடிவேலு தூரத்துல இருந்து பாக்குறப்போ ஏதோ மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து பக்கத்துல போய் பார்த்தா கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியானதா இருக்கும். அப்படிதான் வந்து மோடியினுடைய நேற்றைய பேச்சு இருந்தது. பாகிஸ்தான் காலில் விழுந்து கதறி அழுகுது, எங்களை வந்து விட்டுருங்க, போர் வேணவே வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு
போனா போகுது, நாங்க வந்து போரை நிப்பாட்டிட்டோம், ஆனாலும் எப்ப வேண்டுமானாலும் நடத்துவோம், பாகிஸ்தானை மூஞ்சிலேயே குத்துவோம் அப்படிலாம் சொல்லி பேசி. இன்னைக்கு புத்த பூர்ணிமா, புத்தர் என்பவர் வன்முறை ஏத்தவர், அதனாலதான் நாங்க வந்து போரை நிப்பாட்டிட்டோம். போதுமையா, அதெல்லாம் வந்து ரீல் வந்து 2 நாள் ஆயிருச்சு, வந்து டொனால்டு ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம் அப்படின்னா சொல்ல முடியும். மீண்டும் மீண்டும் வந்து தேசத்தை, இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நபராக நரேந்திர மோடி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. டொனால்டு ட்ரம்ப் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். இதுல வந்து டொனால்டு ட்ரம்ப்ங்கிற வார்த்தை இல்லை. அதே மாதிரி இந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அவருடைய பெயருமே இல்லை. ஏதோ இவரே வந்து பாகிஸ்தான் வந்து காலில் வந்து சரண்டானது மாதிரியும், போனா போதுன்னு இவர் மன்னிச்சு விட்ட மாதிரியுமே வந்து வீராவேச உரைகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார். அப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் பொய் சொல்கிறான்னா அப்போ அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கணும்ல. இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய ஒரு இறையாண்மையை வந்து சீர்குலைக்கக்கூடிய வகையில ஒரு அமெரிக்க அதிபர் வந்து சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அதை வந்து நேற்று ஒரு வலதுசாரி எல்லாம் வந்து டிவி டிபேட்ல வந்து பேசுறாரு, இந்தியா ஒரு பெரிய சூப்பர் பவர் நாடு, அது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் பொய் சொல்றாரு. பொய் சொன்னா டொனால்டு ட்ரம்ப் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் வந்து அவரை வந்து மூடி மறைத்து காப்பாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம்னா கபில் சிபல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வரிசையாக கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் மோடியுடைய தொடர்ச்சியாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா வந்து, செய்வதெல்லாம் பித்தலாட்டம், ஃப்ராடு, ஆனால் வந்து வீராவேசமான உரைகள் மூலம், வடை சூடுவதன் மூலம் எல்லாவற்றையுமே காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறார். இந்த வடைகள் எல்லாம் வடநாட்டில் ஈடுபடுமே தவிர தென்னாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈடுபடாது. இந்தியா என்பது மிக மிக அவமானகரமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. அந்த தோல்விக்கான காரணமாக நரேந்திர மோடி என்கிற ஒருவர் இருந்தார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதுதான் வந்து உண்மை. இந்தியாவை பலவீனமான நாடு அப்படின்னு, பலவீனமான பிரதமர், பலவீனமான நாடு அப்படிங்கிறத தொடர்ந்து மோடியோட செயல்கள் வந்து கடந்த சில வாரங்களா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து இவ்வளவு நாடுகளுக்கு நேற்று கூட பேசியிருந்தோம், ஒவ்வொரு நாடுக்கா போய் போகாத நாடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பிரதமரோடையும் ஒரு கட்டி பிடிச்சி போட்டோவை எடுத்துட்டாரு. எல்லா இஸ்லாமிய நாடுகள்கிட்டையும் அவார்டு வாங்கி இவர் ஒரு சிறந்த பிரதமர் அப்படின்ட்டு அவார்டுகள் வாங்கியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு நாடுமே இந்தியாவுக்கு சப்போர்ட்டுக்கு வரல அப்படிங்கிறது தான் கடந்த வாரங்களில் தெரிஞ்சது. ட்ரம்ப் வந்து சீஸ் ஃபயர் அறிவிச்சிட்டோம் அப்படின்னு, இது உங்கள் சொத்து, நீ படி, இது உங்கள் சொத்து, பாகிஸ்தான் பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு, இந்தியா பக்கம் இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு. இப்போ ஒரு சொல்லும் போதெல்லாம் வந்து நமக்கு ஹிந்தி தெரியாது, அதோட பிபிசி டிரான்ஸ்லேஷன்லாம் படிச்சா ஒரே அடிதான், மொத்தமும் க்ளோஸ், அங்கே வந்து தீவிரவாதத்தை வந்து ஒழிச்சிட்டோம் அப்படின்ட்டு மோடி சொல்றாரு. ஆனா இவங்க சொன்னது என்னன்னா 9 தீவிரவாத முகாம்களை அழிச்சோன்னாங்க. அதுக்கப்புறம் கராச்சின்னு 2-3 இடங்களை சொல்லி அங்க இருக்க வான் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் தகர்த்தோம்னு சொன்னாங்க. அப்ப கணக்கு பண்ணா வெறும் 15-20 தான் வருது. இப்போ மொத்த பாகிஸ்தான்லயே அவ்வளவுதான் தீவிரவாத முகாம்கள் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நாங்க ஒழிச்சு தீவிரவாதத்துக்கே முடிவு கட்டிட்டோம் அப்படின்ட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் வந்து IMFல போய் நிதி வேணுங்கிற கேட்கிற நிதியை வாங்கிக்கிட்டு வராங்க. இவர் போய் துருக்கி பிரதமரோட இங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க, அவர் துருக்கி பிரதமரோட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப்பே என்ன சொல்றாரு, அவர் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே லெவல்ல தான் வச்சு பேசுறாரு. 2 பேருமே நண்பர்கள், 2 பேருமே சக்தி வாய்ந்த தலைவர்கள், நாங்க அடுத்தது வர்த்தகத்தை வந்து பேச்ச ஆரம்பிக்க போறோம், பாகிஸ்தானோடையும் வர்த்தகம் செய்ய போறோம், இந்தியாவோடையும் வர்த்தகத்தை செய்ய போறோம் அப்படிங்கிறாரு. ஆனா இவர் ஆப்போசிட்டா வந்து ஒழிச்சிட்டோம்ட்டு வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த போர் ஆரம்பிச்சதுனால பாகிஸ்தான்ங்கிற நாடை வந்து நாங்க தனிமைப்படுத்திட்டோம், அவங்கள இருக்க தீவிரவாத முகாம்களை உலகத்துக்கு வந்து நாங்க நிரூபிச்சிட்டோம், இனிமேலும் வந்து பாகிஸ்தான் கூட எந்த நாடுகளும் பொருளாதார தொடர்பு வச்சுக்காது, அங்க வந்து தீவிரவாத செயல்கள் நடக்காது அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் எதுவுமே கிடையாது. இப்போ நேற்று பேசுனதுதான் நேற்று முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டோம், இந்த போரை வந்து சிந்தூரை வந்து நான் இந்திய பெண்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் மோடி பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த 26 பேரை சுட்டு கொண்டவங்க எங்க இருந்தாங்க, எந்த தீவிரவாத முகாமை சேர்ந்தவங்க, அவங்க பாகிஸ்தான்ல அழிச்சிட்டீங்களா, அவங்களுக்கு இறந்துட்டாங்களா, யாருமே நினைச்சு பார்க்க முடியாத தண்டனையை கொடுக்க போறோம் அப்படின்ட்டு மோடியும் அமித்ஷாவும் சொன்னாங்க. அந்த தண்டனை வழங்கப்பட்டுருச்சா, அப்படி எந்த பதிலுமே இல்லாம இவர் பாட்டுக்கு இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் பஞ்சாப்ல வந்து ஷட் டவுன் அறிவிச்சு ட்ரோன் வருது, பாகிஸ்தான் வந்து ட்ரோன் வருது அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு. முத நாளும் அப்படிதான் இருந்தது, சீஸ் ஃபயர்னு சொன்னாங்க, செய்தி வந்துகிட்டே இருக்கும் போது உமர் அப்துல்லா காஷ்மீர் முதலமைச்சர் வந்து என்ன சொன்னீங்க சீஸ் ஃபயர்னு, எல்லாம் திருப்பி குண்டு பாகிஸ்தான்ல இருந்து வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றாங்க. இப்படி வந்து முன்னாடியாச்சும் இந்தியான்னு ஒரு நாடு, இங்க வந்து ஒரு நம்ம ராணுவத்துல 4ஆவது இடத்துல இருக்கோம், அப்பவும் கொஞ்சம் பேரோட இருந்தோம், அதை இந்த சிந்தூர்னு ஒன்று அறிவிச்சு அதுல வந்து ரொம்ப பலவீனப்படுத்தி பாகிஸ்தானை வந்து ஏதோ நமக்கு ஈக்குவலான நாடு அப்படிங்கிற பேரை தான் மோடி வாங்கி கொடுத்துருக்காரு. இல்ல 2 விஷயம் நீங்க சொன்னது மாதிரி ஊரா போய், ஆனா வந்து ஒரு ஊர் கூட வந்து நமக்கு எந்த நாடுகளுமே வந்து சப்போர்ட் பண்ணலங்கிறது. பாகிஸ்தான் கூட துருக்கியும் அஜர்பைஜான் அது 2 சப்போர்ட் பண்ணிருச்சு. நம்ம பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சப்போர்ட் பண்ணல, சீனா சப்போர்ட் பண்ணல, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணல, உலகத்தில் கூட எந்த நாடுகளுமே சப்போர்ட் பண்ணல. இலங்கை வந்து நம்ம பொருளாதார கொடுத்த நாடு, அந்த நாடு கூட நம்மள சீரல. நேபாளம் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரே ஒரு நாடு நமக்கு சப்போர்ட் பண்ணது பூட்டான்.
அந்த நாடு வந்து சப்போர்ட் பண்ணா என்ன, சப்போர்ட் பண்ணலன்னா என்ன, அதை யாருமே நாடாவே மதிக்க மாட்டாங்க. போட்டான்னா லாட்டரிக்கு சீட் மட்டும் தான் நமக்கு ஞாபகத்து வரும். அப்படிப்பட்ட நாடு மட்டும் தான் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதுதான் வெளியுறவு கொள்கை. இதுதான் வந்து மோடி வந்து வெளியுறவு கொள்கைகளை சாதித்தது மிகப்பெரிய தோல்வி. வெளியுறவு கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த போரின் மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு ஒரு அணிசேரா கொள்கை என்று நேரு காலகட்டத்தில் நம்ம கடைபிடித்தோம் இல்லையா, வல்லரசுகளுக்கு அடிபணியாமல் வந்து வந்து இந்தியா இருந்ததுங்கிறது, அதுல வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து மோடி வந்து காட்டி கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் சங்கிகள் எந்த அளவுக்கு வக்கிரம் பிடித்த அருவருப்பாடவர்கள்ங்கிறதுக்கு உதாரணம் வந்து விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிற நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளருடைய மகள். விக்ரம் மிஸ்ரி என்ன, அவர் என்ன வந்து பாகிஸ்தான்ட்ட காசு வாங்கிட்டு வந்தவரா இல்லை டொனால்ட் ட்ரம்ப்புடைய சித்தப்பா பையனா? வந்து மேல வந்து கவர்மெண்ட் சொல்லுது போர் நிறுத்தணும்னா அவர் போர் நிறுத்தணும் அறிவிச்சிட்டாரு. அவருடைய மகளை குறித்து மிக ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் வந்து வெளியிட்டிருக்காள். இதை குறித்து பிஜேபி ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கவில்லை. அகிலேஷ் யாதவ்ல இருந்து பார்த்தோம்னா எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் கண்டனத்தை தெரிவித்திருக்கார்களே தவிர தங்களுடைய சொந்த அரசை சேர்ந்த ஒரு வெளியுறவுத்துறை செயலாளருடைய மகள் அவர் குறித்து மிக அருவருப்பான கமெண்ட்ஸ் வருது. இது குறித்து எந்த விதமான கண்டனத்தையும் பிஜேபி தெரிவிக்கவில்லை. இன்னொரு பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான தண்டனையை மோடி தெரிவித்து கொடுத்திருக்கிறார். ஆமா, இப்படி ஒரு தண்டனை வந்து உலகத்துல யாருமே கூப்பிட்டு வச்சு கிசு மூட்டக்கூடியதாகத்தான் இந்த தண்டனை இருக்கிறது அப்படின்னு தான் யதார்த்தமான ஒரு விஷயம். உண்மையிலேயே வந்து மோடி வந்து மிகப்பெரிய அவமானத்தை இந்தியாவுக்கு இழைத்திருக்கிறார். அந்த அவமானத்தை மறைப்பதற்காக மீண்டும் வீராவேச பேச்சுக்களை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கார். இது வந்து ஒரு வடிவேலு காமெடியை விட மிகப்பெரிய காமெடியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அந்த விக்ரம் மிஸ்ரி வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளா வெளியுறவுத்துறையில பல அமெரிக்காலெல்லாம் போய் வேலை பார்த்துருக்காரு. அவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர். கடந்த 10 நாளா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். மோடி தான் வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லணும், ஒரு நாடு வந்து போர்ல இருக்குன்னா இது நடக்குது, அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது செஞ்சிருவோம்னு சொல்லணும். ஆனா இவர் பாதுகாப்பா போய் அவர் மாளிகையில ஒளிஞ்சுக்கிட்டு விக்ரம் மிஸ்ரியை தான் வந்து எல்லா பிரஸ் மீட்டுமே வந்து மக்கள்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஏதோ அவரே முடிவு பண்ணி போர் நிறுத்த அறிவிச்ச மாதிரி நீ எப்படி போர் நிறுத்த அறிவிக்கலான்ட்டு அவரை போட்டு அவ்வளோ ட்ரோல் பண்ணி, ஆக்சுவலாக அவரோட மகள் வந்து சட்டக்கல்லூரி மாணவி போல இருக்கு, 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே சங்கிகள் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் இவங்களை திட்டுறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட் என்னன்னாக்கா, இவங்க வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக சில வழக்குகள் எல்லாம் வாதாடி அவங்க வக்கீல் ஆகி அவங்களோட பணியே வந்து ஆதரவற்றவர்களுக்கு, அதாவது அண்டை நாடுகளில் போய் ஆதரவற்றவர்களுக்காக லீகல் சப்போர்ட்டை கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இதுல இருந்து தெரியுது பாருங்க, இப்படியே கனெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா விக்ரம் மிஸ்ரி ஏன் போற நிறுத்தினாருன்ட்டு அப்படின்ட்டு அவரை வச்சு ட்ரோல் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் அவருக்கு ஆதரவா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா மோடி நேற்று எப்படி ட்ரம்ப் பேரெல்லாம் எதுவுமே சொல்லாம இவரே தனியா வட சுட்டாரோ, அது மாதிரி விக்ரம் மிஸ்ரிக்கும் ஒரு பாஜக ஆனவர் கூட ஆதரவு தரல. இப்பயுமே வந்து 12ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிட்ட எதிர்கட்சிகள்லாம் அந்த கூட்டுக்குழுவில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இந்தியா என்னெல்லாம் செஞ்சுச்சுங்கிறத பிரசன்ட் பண்ண போறாங்க. அதுவுமே விக்ரம் மிஸ்ரி தான் பண்ண போறாரு. அதுக்கும் மோடியும் வரல, அமித்ஷாவும் வரல, இவர் தான் போறாரு. ஆனா அவரை வந்து இப்படி ட்ரோல் பண்றது அதுதான் அவங்களோட பழக்க வழக்கமா இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், கூட பேச வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் நாம் பேசி இருக்கிறோம். நேற்று நீங்க ஒரு தவறு பண்ணீங்க, ஆனா நான் நீங்க பேசுறப்ப நான் கவனிச்சேன். இருந்தாலும் வந்து நம்மளுடைய பார்வையாளர் கவனிக்கிறாங்களா இல்ல நீங்க கவனிக்கிறீங்களான்னு 56 இன்ச்சுங்கிறது 55 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு இன்ச்சை கம்மியா சொல்லிட்டீங்கிறதுக்காக கொதித்து போய் அதை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மோடிக்கு கோபம் வருகிறதோ இல்லையோ, மோடி எதிர்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்குமே கோபம் வந்திருக்கிறது. கிண்டல் தான் 56 இன்ச்சுங்கிறது கடைசி ட்ரால் மெட்டீரியலாக தான் ஆயிடுச்சுங்கிறப்ப அது 55 இன்ச்சு ஆக்காதீங்க, 56 இன்ச்சு வச்சே கலாய்ங்க அப்படின்னு இருக்கிறாங்க. தவறுகளை நாம் கண்டிப்பாக திருத்திக்கிறோம். 1 இன்ச்சு தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் வந்து இன்ச்சா தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். வந்து இப்படி பல கருத்துக்களை பல விமர்சனங்கள் முன்வையுங்கள். கண்டிப்பாக அது வந்து எங்களை வழிநடத்துவதற்கு நிச்சயம் உதவும். அந்த வகையில் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ச்சியாக தொடர்புகள் முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.